நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரியது இபிஎஸ் தரப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் என எப்படி கூற முடியும் என இபிஎஸ் தரப்பிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வியினை முன்வைத்திருக்கிறது. ஏண்டா நேத்தா அவனை வேலைக்கு சேர்த்து அவனை போய் ஓனர்ன்றீங்க, ஏண்டா நீயா ஓனரு? வழக்கு நிலுவையில் உள்ளபோது அதிமுக பொதுச் செயலாளர் என மனுவில் எப்படி குறிப்பிட முடியும் என்ற கேள்வியினை முன்வைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இணை ஒருங்கிணைப்பாளர் என ஏற்கனவே மனுவில் கூறிவிட்டு பதில் மனுவில் பொதுச் செயலாளர் என கூறியது ஏன் என்ற கேள்வியினையும் மரியாதையா பேசியா அவரே பாவன் உன்னை வேலைக்கு வச்சிருக்காரு, விரட்டி விட்டுற போறாரு. என்ன வேலைக்கு வைக்கிறது? ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? எப்படி நீ கலங்கஸ்தபா சொன்னாலும் சொல்லி இருப்ப, வெளியே போடா முதல்ல. சந்தோஷமா? நீ ஓனர் இல்லையா? ஓடே அவன் அப்படித்தானே சொன்னா, பைபிள பொய் சொல்லிட்டான் போல இருக்கு.